வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்ம அந்த பஃபெட் தாத்தாவோட சீரிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். 4 வீடியோ பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நான் 4வது வீடியோவில் ஒண்டர்ஃபுல் கம்பெனினா என்னன்னு பார்த்தோம். இந்த வண்டர்ஃபுல் கம்பெனிக்கு ஏன் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணுங்கிறத பார்த்தோம். இது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் மணி பேச்சில் நீங்கள் எங்களோட வந்தபோது தங்கமயிலோட ஜேர்னியை பார்த்தோம். தங்கமயில் எப்படி ஒரு சீப்பு கம்பெனியாக இருந்தது, அந்த சீப்பு கம்பெனிலேருந்து எப்படி இப்போ ரொம்ப வைர ஊசியாக மாறிடுச்சு. சீப்லேருந்து வைர ஊசி போகிற ரீஜனில் சில நாளில் ஃபேர் ப்ரைஸில் இருந்தது. அந்த ஃபேர் ப்ரைஸ்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சுற்றி காட்டினோம். ஏன் தங்கமயில் ஒண்டர்ஃபுல் கம்பெனி அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதே சமயத்தில் நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸை மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஓனரை நான் பார்த்ததில்ல, பேசினது கிடையாது. அவர் நல்ல மனிதராக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். ஆனால் நம்ம கிரிக்கெட் மேட்சை பைனாகுலர்லேருந்து பார்க்குற மாதிரி தான் அவரை பார்த்துருக்கோம். நேராக போய் அவர்கிட்ட பேசினது கிடையாது. அவரை பற்றி ரொம்ப நியூஸ் வந்தது கிடையாது. அதனால் நம்மளுக்கு தெரியாது. ரமேஷ் சாரை நம்ம பல இடத்துல சந்தித்து பேசினதுனால நம்மளுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிருச்சு. இதனால் நம்மளால் கிளியராக ஜட்ஜ் பண்ண முடியுது அவர் எது மாதிரி ஆளாக இருப்பாருன்னு. அதை வச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம். அதனால் நம்மளுக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வருது. இது மாதிரி தான் நம்ம முடிவு எடுக்கணுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதே மாதிரி ஃபேர் ப்ரைஸுக்கு கீழே போயிட்டோம்னா தான் நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஜாஸ்தி. ஆனால் ஒரு வாட்டியும் நீங்கள் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு வாட்டியும் கிடைக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்காது. இதை மட்டும் பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் சம்டைம்ஸ் ஹை குவாலிட்டி கம்பெனியாக இருக்குன்னு வைங்க. அந்த ஹை குவாலிட்டி கம்பெனியை நீங்கள் கரெக்டான கொடுத்தது தான் வாங்க முடியும். அது சீப் பிஸ்னஸாக வாங்க முடியாது. ஒரு ஸ்வீட்டு கம்பெனியை கலிஃபோர்னியாவில் அது மாதிரி தான் பஃபெட் வாங்கினார். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே மெட்ராஸில் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியை வாங்கி பார்க்கலாம். ஒரு பெரியவர் அடையாறில் ஒரு ஸ்வீட்டு கடை வச்சுருந்தார், கிராண்ட் ஸ்வீட்ஸ்னு. அன்றைக்கே அந்த கம்பெனி அவர் கைமாற்றி விட்டுருந்தாருன்னா அது ஒண்டர்ஃபுல் கம்பெனி, நியாயமான விலைக்கு கிடச்சிருக்கும். அவர் என்ன பண்ணார், 2 பொண்ணு அவருக்கு, 2 பேரங்களுக்கு 2 குரூப்பு கொடுத்தான். கம்பெனியை சேர்த்து வச்சா தாத்தா பேர் சேமாக இருக்கும்னு இல்லாமல் 2 பேரையும் கத்தியும் கப்படாவையும் வச்சு ஒருத்தன் கும்பு சுற்றிக்கிட்டான். வீட்டில் பாதியில் சிவரை போட்டான். கம்பெனி பேர் அன்னியோட கபில்னு போயிடுச்சு. ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனிங்கிறது சாதாரண கம்பெனியாக இறங்கிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம ஹோட்டல் சரவணபவன். ஹோட்டல் சரவணபவன்னு பெரியவர் இருந்த வரைக்கும் ஒழுங்கான கம்பெனியாக இருந்தது. அவருக்கே பல சபலங்கள் வந்ததுனால கோர்ட்டில் கேஸ் ஆகி சென்டென்ஸ் ஆகி உடம்பு சரியாமல் செத்துட்டார். அவங்க பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒரு நல்ல கம்பெனியை சாதாரண கம்பெனியாக்கி மோசமாயிடுச்சு. இன்றைக்கி யாரும் சரவணபவன் பக்கம் போகிறதில்ல. ராதாகிருஷ்ணன் ரோட்டில் மேனால நிறைய ஓஹோன்னு ஓடிட்டு இருந்தது கடை. அதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம் ஆகி அது சைடு ரோட்டில் போட்டோன்னா பிஸ்னஸ் குறைஞ்சிடுச்சு. அங்கே இருக்கிற காஃபி போடுறவனை டப்புன்னு மாரிஸ் கடை வாசல்லாம் அவன் போட்டான். இதெல்லாம் நீங்கள் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதை போய் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுதான்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, சரவணபவன் காஃபி போடுறவங்க கூட ஓடி போன அப்புறம் அது சாதாரண கம்பெனி ஆயிடுச்சு. அதனால் இப்போது ஒரு மாரிஸுன்னு ஒரு கம்பெனி என்றைக்குமே ஸ்டெடியான கம்பெனியில் போய் அவன் சேர்ந்துட்டான். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ் கூட சாதாரண பிஸ்னஸாக மாறிடும் ஓனர் சரியில்லைன்னா. அதனால் ஒரு ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ் ஒழுங்காக இருக்கணும்னா உங்களுக்கு ஓனர் எப்போதும் ஸ்டெடியாக இருக்கணும். மெட்ராஸில் சரவணபவன், கிராண்ட் ஸ்வீட்ஸ் இது மாதிரி இருக்கிற பெரிய பிராண்டெல்லாம் இன்றைக்கி காணாமல் போனதுக்கு காரணம் இருக்குது. ஒன்ஸ் ஒண்டர்ஃபுல் கம்பெனியாக இருந்தால் எப்போதும் அது ஒண்டர்ஃபுல் கம்பெனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனி கூட பிச்சைக்கார கம்பெனி ஆகிடலான்னு நீங்களும் நானும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப் டைம்லேயே பல பெரிய பிராண்டு மெட்ராஸில் காணாமல் போயிடுச்சு. இன்னொரு பெரிய பிராண்டு காணாமல் போனது தாசப்பிரகாஷ். உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் நீங்கள் தாசப்பிரகாஷ்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோட சின்ன வயசில் கூட
தாசப்பிரகாஷ் பெரிய பிராண்டாக இருந்தது எக்மோர் பக்கத்தில். இன்றைக்கி தாசப்பிரகாஷ் இருக்கிற பில்டிங்கு ஒரு பில்டர் வாங்கி கட்டினார். அவர் பேராசையில் ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்ததுனால அந்த பில்டிங் கட்டணுன்னா அவரும் காணாமல் போட்டார். ஆக மொத்தம் தாசப்பிரகாஷ் கடை காலி. அதனால் ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனிங்கிறது கம்ப்ளீட்டாக காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனி எப்படி கௌராமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிருப்பீங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலை சுற்றி குளம் மாதிரி ஒன்று திறந்து விட்டுருப்பாங்க. அகலின்னு பேர். அதாவது அந்த காலத்தில் கோட்டையில் ஒரு மேலே இழுத்து விட்டுட்டாங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அடி 2 அடிக்கு ஒரு பெரிய குழி தோண்டி இருப்பாங்க. அது ஃபுல்லாக சுற்றி இருக்கும். நம்மளோட கோட்டை அசெம்பிளி இருக்கிற கோட்டைக்கு போனீங்கனாலும் அது மாதிரி ஒரு பெரிய அகழி இருக்கும். அதை தண்ணியால் ரொப்பி இருப்பாங்க. அதில் முதலையெல்லாம் விட்டுருப்பாங்க. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா முதல்ல கடிச்சிடும். இது மாதிரி வேறு பல ஐடியாக்களை பண்ணி எதிரிகளை உள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு பல ஐடியா பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் பல கம்பெனிகளுக்கு அகழி இருக்கும். அது பேர் மோட்னு. மோட்டில் பலவிதமான மோட்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். பட் இந்த மோட்டுங்கிறது வந்து கம்பெனியை காப்பாற்றும். அது பேர் எக்கனாமிக் மோட் அப்படிங்கிறது பேர். இப்போ நான் ஏன் ஐடிசியை வந்து உங்களுக்கு தலையால் அடிச்சுக்கிறேன். சிகரெட்டில் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் புதுசாக சிகரெட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புது சிகரெட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நான் விளம்பரம் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் சிகரெட்டுக்கு இனிமேல் விளம்பரமே பண்ண முடியாது. 1990ஸ்லேயும் ஏர்லி 2000 வரைக்கும் சிகரெட்டு கம்பெனியை தான் இந்தியன் டீமையே ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருந்தது. பல கிரிக்கெட் டீமை ஸ்பான்சர் பண்ணி பல வேர்ல்ட் கப்பையே ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்தியா 1985 ஜெயிச்சது பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட். பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ்ங்கிறது ஒரு பெரிய சிகரெட்டு கம்பெனி. இந்தியாவை வில்ஸ் டீமாகவும் இருந்தது. அப்புறம் அவங்களோட வெல்கம் குரூப்பும் ப்ரமோட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் ரூல் போட்டாங்க கவர்மெண்ட்டு, சிகரெட்டு கம்பெனி எந்த மாதிரி விளம்பரமும் பண்ண முடியாதுன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, புதுசாக ஒரு சிகரெட் ஆரம்பிக்கிறவன் விளம்பரமே பண்ண முடியாதுன்னா நான் சிகரெட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. அதோட கபலீகரம் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியூர்லேருந்து வர ஒரு சிகரெட்டு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்து விளம்பரம் பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது, மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுன்ட்டான். ஸோ முன்னாடி இருந்தவன் அப்படியே இருக்கலாம். அதனால் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டுபாக்கோவும் ஐடிசியும் இருக்கிறான். காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் இருக்கான், பிஎஸ்டி இருக்கிறான். மற்றவன் யாரும் உள்ளே வர முடியாது. இப்போ ஜப்பனீஸ் டுபாக்கோ கம்பெனி, அமெரிக்காலேருந்து ஃபிலிப் மாரிஸ், இது மாதிரி ஏட்ரியா, இது மாதிரி கம்பெனிலாம் உள்ளே வர்றதுக்கு பல தடைகள் இருக்குது. இதை தான் நம்ம அகிலிங்கிறோம். ஐடிசி இதெல்லாம் தப்பெல்லாம் முன்னாடியே பண்ணதுனால அகிலிக்குள் உள்பக்கத்தில் இருக்கிறான். இவன் வெளியில் இருக்கிறான். அதனால் வெளியிலேருந்து யாரும் உள்ளே போகாதனால ஐடிசிக்கு ஒரு அகிலி இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லலாம், சார் இந்த லலித் மோதியோட கம்பெனிக்கும் இருக்குதான், கோல்டன் டுபாக்கோக்கு இருக்குதான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி பல இடத்துல நம்மளுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு ஐடியா பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் கோல்டன் டுபாக்கோ அந்த இவனோட கம்பெனி, நம்ம லலித் மோதியோட கம்பெனியில் அந்த பணத்தை எப்படி சுரண்டி ஒரு வாரத்துக்கு 1 கோடி ரூபா செலவாகுதுன்னு அவரே சொல்கிறாரு. எப்படி அந்த பசங்கள்லாம் லக்ஸரி லைஃப் லீட் பண்ணலான்னு அந்த பணத்தை சுரண்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் கம்பெனியில் பணத்தை வந்து ஓனர் சுரண்டுறதுல நம்மளுக்கு எக்கனாமிக் வேல்யூ ஆட் ஆகாது. ஐடிசியில் ஓனரே கிடையாது, நம்ம தான் ஓனர். அதனால் எஃப்எம்சிஜியில் பல பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணி, அகர்பத்தியில் இன்வெஸ்ட் பண்ணி, ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணி, பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டைவர்சிஃபைடு கம்பெனி ரெடி ஆகுது. இதை தான் எக்கனாமிக் மோட்டுங்கிறாரு பஃபெட்டு. அது மாதிரி ஒரு மோட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நம்மளுக்கு பஃபெட் தாத்தா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நன்றி,
வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.